ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே சேர்த்து செய்கிறதுக்காக இந்த கப்பால் அரை கப்பளவு நார்மல் சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொரியரிசி மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கருகாமல் நல்லா செவக்க வறுத்துட்டு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆறுனதும் நான் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் இந்த கப்பால் அரை கப்பளவு ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ இதில் ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருந்த மாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். இதே கப்பில் ஒரு கப்பளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நீங்கள் 3 கப்பளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், கட்டிகள்லாம் இல்லாமல். ஒரு கப்புக்கு 3 கப்பளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த அரிசியும் வெந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காயிடும். இப்போ இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா குக்கர் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ தூக்கி உள்ளே வச்சு மூடிடுங்க. இப்போ மாவை தூக்கி உள்ளே வச்சு இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். லோ டு மீடியம் ஹீட்டில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது, இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எடுங்க. இப்போ களி ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், களி வெந்துட்டு அப்படிங்கிறதுக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இதுக்கு நான் இன்றைக்கி காம்பினேஷனாக கடலைக்கறி தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.